ஹாய் ஹலோ, பேக்கரியில் கிடைக்கிற இந்த மோதிச்சூர் லட்டு டேஸ்ட் மாறாமல் வீட்லேயே சூப்பராக பண்ணலாமா? அதுக்கு 2 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க, பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்துக்கோங்க, 1 கப் தண்ணி. இது எல்லாத்தையுமே ஒரு தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்குவோம். ரொம்ப கெட்டியாகவும் இருக்க வேணாம், தனியாகவும் இருக்க வேணாம், இந்த பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. நான் என் வீட்டில் பால் பாக்கெட், எண்ணெய் பாக்கெட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதில் சின்ன ஓட்டை போட்டு அந்த மாவை அந்த எண்ணெயிலேயே புளிஞ்சு விடுறேன். சின்ன சின்ன பால்ஸாக விழுகும். அது எல்லாத்தையுமே நம்ம பூந்தி மாதிரி பொரிச்சு எடுத்துக்குவோம். அதோட சைஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால மிக்சி ஜாரில் ஒரே ஒரு கொரகொரப்பாக ஒரு சுற்று விட்டு நம்ம எடுத்துக்குவோம். ரொம்ப நைஸாக சுற்றிடாதீங்க. இப்போ சீனி பாவு எடுத்துக்குவோம். 1 கப் சீனி, 1 கப் தண்ணி. அதை எடுத்துட்டு நல்லா சீனி பிசுப்பு தன்மை வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பூந்தியும் போட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருந்தோம்னா அந்த லட்டு பதம் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உருட்டி எடுத்த சூப்பரான மோதிச்சூர் லட்டு ரெடி.